அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. அருட்கொடைகளுக்கு நன்றி கூறும் அடியார்கள் முஆது பின் ஜபல் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஏமன் நாட்டிற்கு அனுப்பிய போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னரும், அல்லாஹுவே, உன்னை நினைவு கூறுவதற்கும் உன் அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் வணங்குவதற்கும் எனக்கு உதவி புரிவாயாக என்று பிரார்த்திக்குமாறு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். இந்த செய்தி அஹ்மது என்ற நூலிலே 22119 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவரை ஒரு நாட்டிற்கு, ஒரு பகுதிக்கு கவர்னராக அனுப்பி வைக்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி அறிவுறுத்திய செய்திகளைத்தான் நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவால் செய்யப்பட்ட அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற போது அந்த அருட்கொடைகள் நீடித்து நிலைத்து நிற்கிறது. அல்லாஹுவால் வழங்கப்பெற்ற அருட்கொடைகளுக்கு நன்றி செய்ய மறுத்த போது அது நம்மை விட்டு நீங்கி விடுகிறது. சபா என்ற ஒரு நகரம் குறித்து வேதமறை குர்ஆனிலே அல்லாஹ் ஒரு வரலாறாக சொல்லி வருகிறான். சபா என்னும் ஊர்வாசிகளுக்கு அவர்கள் வசித்த இடத்தில் திட்டமாக ஓர் அத்தாட்சி இருக்கின்றது. அதன் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் 2 தோட்டங்கள் இருந்தன. உங்களுடைய இரட்சகனின் உணவிலே இருந்து நீங்கள் உண்ணுங்கள், இன்னும் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த ஊர் பரிசுத்தமான ஊராகும், இன்னும் அல்லாஹுவே மன்னிப்பவனாகவும் இருக்கிறான் என்று இந்த வரலாற்றை சொல்லி வருகின்ற போது அந்த ஊர் மக்கள் நன்றி செலுத்தாமல் புறக்கணித்தனர். ஆகவே அவர்கள் மீது அணையின் பெரு வெள்ளத்தை அனுப்பினோம். சுவை மிகுந்த கனிகளுக்கிடையே 2 தோட்டங்களுக்கு பதிலாக கசப்பும் புளிப்பும் கொண்ட மரங்களாகவும் சில இலந்தை மரங்களாகவும் உடைய 2 தோட்டங்களாக நாம் மாற்றிவிட்டோம். இது அவர்கள் நன்றி மறந்ததன் காரணமாக அவர்களுக்கு நாம் தண்டனையாக கொடுத்தோம் என்பது போன்று அல்லாஹ் இந்த வரலாற்றை சொல்லி வருகின்ற இந்த செய்தி அல் குர்ஆன் அத்தியாயம் 34 வசனம் 15, 16 மற்றும் 17 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. தனக்கு நன்றி செலுத்தாத மக்கள் வாழ்ந்த ஊரை, தூய்மையான ஊரை, நல்ல சுவைமிக்க கனிவர்க்கங்களை தருகின்ற ஒரு ஊரை, சுவையான தண்ணீரை, சுவையான காற்றோட்டத்தை தருகின்ற ஊரை அந்த மக்கள் நன்றி செலுத்தவில்லை என்பதற்காக வேண்டியே நாம் அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் குறிப்பிட்ட செய்திகளைத்தான் வேதமறை வரிகளாக நாம் இதுவரைக்கும் பார்த்து வந்தோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் உணவை சாப்பிட்டு அதற்காக அல்லாஹுவை புகழக்கூடிய மற்றும் ஒரு பானத்தை பருகி அதற்காக அல்லாஹுவை புகழக்கூடிய அடியாரை நிச்சயமாக அல்லாஹ் பொருந்திக் கொள்கின்றான் என்கின்ற இந்த செய்தி அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு இந்த செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 3801 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹுவால் நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அருட்கொடைகள், நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய தொழில்துறைகள், கல்வியானம், அறிவாற்றல், உடல் ஆரோக்கியம், இதற்காகவெல்லாம் நாம் நன்றியுள்ள அடியாராக அந்த நன்றியை அவனுக்கு தெரிவித்து கொண்டே இருக்க வேண்டும்.
இப்படி நன்றி மறக்கின்ற போது, இது மாதிரி உண்டான நன்றியை மறக்க முற்படுகின்ற போது அல்லாஹு தாலா அந்த அருட்கொடையை அப்படியே நேர்முரணாக மாற்றி நம்மை சிரமத்திற்குள் ஆளாக்கிவள் நேரிடும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அவனுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.